Hi friends, welcome to Greenwell channel. இன்னைக்கு நம்ம Greenwell channelல roasted onion chutney எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமா சுலபமா செய்யக்கூடிய சட்னியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி மூணு வகையான டிஷ்ஷுக்குமே இந்த சட்னி பொருத்தமா இருக்கும். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அந்த கோல்டன் கலர் அந்த மாதிரி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தில் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம வறுத்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னுமே தண்ணி நல்லா வற்றி நம்மளுக்கு சட்னி பதத்துக்கு வரணும். அதனால் மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வற்றி போயிருக்கு. இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தியாசமான சுவையில் நீங்களும் இதே மாதிரி ரோஸ்டட் ஆனியன் சட்னியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.